முழுமையாக தண்ணீர் திறந்து ஆற்றில் கலப்பதற்கு அந்த மாதேஸ்வரன் தான் காரணம். குமாரபாளையம் பகுதியில் ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதை தடுத்தது திமுக தான் என குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காத காரணமே முழுக்க முழுக்க திமுக தான் காரணம். நான் அம்மா இருக்கின்ற போதே 200 கோடி ரூபாய் 5 டிஸ்ட்ரிக்டுக்கு ஒதுக்கினார்கள். அதில் நாமக்கல் மாவட்டத்துக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தார்கள். முதல் கட்டமாக இடம் வாங்கி கொடுத்து அந்த ஆய்வு அறிக்கையெல்லாம் டிபிஆர் எல்லாம் போட்டு டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திமுக வேண்டுமென்று இந்த பகுதிக்கு மக்களை தூண்டிவிட்டு அதை வரவிடாமல் தடுத்து விட்டார்கள். இந்த சுத்திகரிப்பு வராமல் போனதுக்கே திமுக தான் காரணம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக அரசியல் கட்சியினர் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இன்று கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் என்பதால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிமுக, திமுக மற்றும் சுயேட்சைகள் என பலரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த தொகுதியில் தற்போது 4வது முறையாக போட்டியிடுகிறார். இன்று மதியம் 12 மணியளவில் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் உறுதிமொழி ஏற்றார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் மாற்று வேட்பாளராக தங்கமணியின் மனைவி திருமதி சாந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் தங்கமணி, குமாரபாளையம் பகுதியில் ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க ஜெயலலிதா அம்மையார் உயிருடன் இருக்கும் பொழுது 700 கோடி ரூபாய் ஒதுக்கினார். அதற்காக இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அலுவலக கோப்புகள் டெல்லி வரை அனுப்பி வைக்கப்பட்டு நடைமுறைக்கு கொண்டுவர முயற்சி செய்யப்பட்டு வந்தது. அதன் பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திமுகவினர் ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். திட்டத்தையும் கைவிட்டனர். நான் தொகுதியில் அமைச்சராக இருந்த பொழுதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் மக்களுடன் மக்களாகத்தான் இருந்து வருகிறேன். அனைவரின் வீட்டிற்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் துக்க நிகழ்ச்சிகளுக்கும் சென்று வருகிறேன் என்றும் திமுகவை சேர்ந்த மாதேஸ்வரன் என்பவர்தான் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமலும் அரசுக்கு புறம்பாகவும் அனுமதி பெறாமல் சாயக்கழிவு நீரை காவிரி ஆற்றில் நேரடியாக கலப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். பள்ளிப்பாளையம் ஒட்டமத்துக்கு அருகில் மாதேஸ்வரன் என்பவர் திமுகவை சேர்ந்தவர். எந்தவித சுத்திகரிப்பு இதுவும் கிடையாது. முழுமையாக தண்ணீர் திறந்து ஆற்றில் கலப்பதற்கு அந்த மாதேஸ்வரன் தான் காரணம். அவர் இன்றைய தினம் வேட்பாளரோடு இருக்கின்றார், திமுகவில் இருக்கின்றார். திமுகவுடைய துணை சேர்மானுக்கு தெரியும். நானும் இதனால் வரை அரசியல் நாகரம் கருதி அமைதியாக இருந்தேன். தொடர்ந்து என்னை குற்றச்சாட்டு சொல்லுகின்ற போது எத்தனை நமது அரசிலே எத்தனை அனுமதி கொடுத்தார்கள், இந்த அரசில் அனுமதி கொடுத்தார் என்பதை அவர்கள் வெளியிடட்டும். எந்த அனுமதியும் இல்லாமல் ஒட்டமத்தில் இருக்கின்ற மாதேஷ் அவர்கள் யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் ஆட்சி இருக்கின்ற அதிகாரத்தின் காரணமாக அதிகாரிகளும் அங்கே செல்ல பயப்படுகின்றார்கள். ஏன்னா அங்கே ஆற்றில் போற தண்ணீருக்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம்.